ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த எக்யூப்மெண்ட்டுக்கெலாம் வேலை வந்துருச்சு. எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே வந்து இன்றைக்கி பாண்டி ஹாப்பி ஸ்ட்ரீட் டே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியில் இன்றைக்கி நடத்துகிறாங்க. இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் டே பார்த்தீங்கன்னா நிறையா சிட்டியில் நான் வீடியோவில் பார்த்துக்கிறேன். புதுசாக ஒரு புது கலாச்சாரம் ஒன்று உருவாக்கி கொண்டே இருக்கிறாங்க. அது ஒரு வகையில் வந்தது தான் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் டேன்னு நினைக்கிறேன். ஜிவி பிரகாஷ்லாம் வராராம். ஸோ அதனால் நானும் பாப்பாவும் இன்றைக்கி இங்கேருந்து கிளம்புறோம். போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்றதை லைவாக பார்த்துட்டு உங்களுக்கும் நான் அப்டேட் பண்ணுறேன். வீடியோவில் போகலாமா? வாங்க போகலாம். பாப்பே, என்ன இது குரங்கு குட்டி மாதிரி? கங்காரு குட்டி நல்லா இருக்கா? கைட்டு குளிருக்காக தானே போட்டு வந்த. கைட்டு எப்படி கேட்ட இவா மாட்டிடுவா. யார் பாப்பாவன்? சந்தோஷ். உன் சந்தோஷா? சந்தோஷ் தான் யாரு உனக்கு? மரியாதையே கிடையாது. போமா, அவ ஒழுங்கா தான் கூட்டு வந்தா. நீ தான் அது வேணாம். அவன் இவன் அவ அப்படியே பிடிச்சிக்கலாம் வளர வளர. வீட்டுல இருந்து 6 வெயிட் மிஸ்டர் பரதர். எப்படி பிரதர்? ஷிட். எஸ். யங் பிரதர். ஏ தம்பி வந்துக்கிறாரு, ஊர்ல இருந்து வந்துக்கிறாரு. நம்ம போறதுக்குள்ள ப்ரோக்ராமே முடிஞ்சிடும் போல இதுடா. டேய் போ 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 போங் 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 போயா. எவ்வளோ வண்டி பார்த்தீங்களா? ஃபுல்லா 2 பக்கமும் வண்டி விடுறதுக்கே இடம் இல்லை. நோ பார்க்கிங் போர்டில் இருக்கு. அதுக்கு கீழே விட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் எதுவும் பிடிக்க மாட்டாங்க. வாங்க. ஏய், ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் தானே இருக்குது. காந்தி சிலை கிட்ட தான் போல இருக்குறா. டேய் ஆனா காலையிலே வந்து எந்த இடம் தேடி கண்டுபிடிக்க மாட்டியா? இன்னும் கிतना கிலோமீட்டர் பையா? 2 கிலோமீட்டர். அதான் நம்ம போறதுக்குள்ளே முடிஞ்சிடும் பார்த்தா வேற என்னென்னமோ ப்ரோக்ராம்லாம் நடந்துருக்குது. நம்ம வந்தது வேற. அங்கதான் சவுண்டு கேக்குது. அங்கதான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜிம்னாஸ்டிக்கோ? இது என்னடா இது? சந்தோஷா? கேஸ் இண்டஸ்ட்ரி பாண்டிச்சேரி இன்டர்நேஷனல் சேஃப்டி ட்ரைனிங் சென்டர் புதுசு புதுசாக அதை போட்டுக்கிறாங்க. சேஃப்டி ட்ரைனிங் அகாடமிண்ணா. அங்கே பாரு, அதை பாப்பா பத்தியா? ஐயோ, டான்ஸ்லாம் ஆடுறா பாப்பு. போடு, மேரி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு வா. Hello, Dave. Happy Christmas. Thank you. Happy Christmas, baby. Thank you. ஓகேவா? ஃபைனலாக நாங்கள் ஈவெண்ட் நடக்கிற இடத்தையே ரீச் ஆனோம். ஆனால் நாங்கள் போகக்குள்ளே கரெக்டாக என்ன சாங் தம்மா ஓடிட்டு இருக்கு? கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எது? ஏண்டா, பாண்டிச்சேரி ஈவெண்ட்டை போட்டுவிட்டு சென்னை சிட்டி பாய்ஸ்னு பாட்டை போட்டா அதுக்கு இவனுங்க வைப் ஆகிறானுங்களே. எடி செருப்ப நாயை பத்தி தப்பு கேப்பீங்க. இவ்வளோ பிச்சாமா? இது இல்ல மச்சானடா பேசுறேன். என்னடா தப்பா பேசிட்டே? தளபதி பாட்டை போட்டு முடிச்சதும் கூட்டத்தில் ஒருத்தவன் தளபதியோட பேனரை தூக்கி காட்டினா உடனே அந்த சைடு வந்தது பாருங்க ஒரு ரெஸ்பான்ஸு. ஆடலாம் வேற கொடுப்பாங்க போல இதுல. இதுல ஆடலாம் வேற ஓடுது. எல்லாம் கிருப 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 கிருப. ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தவறுங்க? பார்த்தாங்கன்னா என்ன பாக்க? போமா அடுத்த பாட்டு என்ன பாட்டு போடுவாங்கன்னு தெரியலையா? எல்லாம் கலையாங்கடா, கலைய ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே பாரு
இவங்களாம் அடுத்த பாட்டுக்கு ஆட வேண்டிய ஆட்கள் கிடையாது. கலைய வேண்டிய இடத்துல அடுத்த பாட்டு கேட்க முடியும், கலையராக போல இதெல்லாம். ஏன்னா அங்க அவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இங்க நின்று அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. மைக் செட் ஸ்ரீராம் வந்துக்கிறாரு, அவருக்கு ஒரு டிஷர்ட் எவ்வளோ ரெடி பண்ணி கொடுத்துக்கிறாங்க, அது ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. கூட்டம் அதை விட இங்க அதிகமா கூட்டம் எக்ஸ்க்ளூசிவா வேற தயாரிச்சாங்களா அந்த டிஷர்ட்டை வேற அவருக்குங்க. இதெல்லாம் கேட்க முடியுதா? அடா டிவியில பார்த்தோம் உங்க தொல்லை தாங்க முடியல, இங்க வந்து என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா இங்கேயும் அதே தொல்லைகளை பண்றீங்களாடா? ஓ மனநிலைமை தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க போல. இங்க இவ்வளவு பேர் கவிஞ்சு வந்துட்டாங்க பாரு. அங்க இருந்து வைப்ல வச்சிருக்கணுன்றதுக்காக ஒரு சில பாடலை மட்டும் எடுத்து வச்சு போட்டுக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் நாங்க. ஆனா கிளம்பக்குள்ள தான் ஒரு விஷயத்த நோட் பண்ணோம். அந்த எக்ஸ்க்ளூசிவ் டிஷர்ட் அங்க தான். கோன் கெட்டன்யா. ஓ அந்த அங்க ப்ரமோஷன் பண்ண டிஷர்ட். எக்ஸ்க்ளூசிவ் டிஷர்ட். அந்த டிஷர்ட் இங்க தான் இருக்குது போல இது. வேணா வாங்க இப்படி போயிடலாம்ப்பா. அங்க இருந்து அப்படியே எஸ்கேப் ஆகி வந்து பார்த்தா திடீர்னு ஒரு இடத்துல ஒரே கூட்டம். இது என்னடா இது? இதுவா நெக்ஸ்ட் கேம்னே. இது என்ன கேம்? இந்த கேமுக்கு நேம் என்னங்க? சப்ளிகேட்டர்னே. நீங்க உங்க பொண்ணை ரொம்ப சாதுவா வளர்த்துறீங்க. ஒரு தற்காப்பு கலை தெரியலனா பியூட்டிஃபுல் கேம். லெஃப்ட் கால் சைடு வாங்குறே. அதுக்கப்புறம் கடைசியில தான் வந்து சேர்ந்தாரு விநாயக். விநாயக் அது யாரு? சூப்பர் சூப்பர் பாப்பே. வாங்க வாங்க வாங்க. சூப்பர் பாப்பே. கரெக்ட் அப்படியே வா. வாங்க 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 வாங்க. வந்தாச்சு பாப்பே, இன்னும் 3 hours பாப்பே. ஏய் வா சூப்பர் பாப்பே. இன்னொன்னு பார்த்து அழகா வச்சுரு. பாப்பே அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. சூப்பரா வின் பண்ற. யாருமே வின் பண்ணல பாப்பு. எல்லாருமே வந்து லாஸ்ட் ரோல வந்து அவுட் ஆயிடுவாங்க, அதுக்கு முன்னாடி ரோல் அவுட் ஆயிடுவாங்க. நீ அழகா வந்து வின் பண்ணிட்டிய. சரி என்ன வேணும் உனக்கு? பலூன். சரி வின் பண்ணதுக்காக பாப்பா ஒரு பலூன். இல்லையா பலூன் விற்கல போல இது பாப்பா. அவங்க ஏதோ தராங்க பாரு, வாங்கிக்கோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. பலூன் இலவசமாக கொடுத்ததுக்காக அவங்களோட ரெசார்ட் நம்ம இலவசமாக ப்ரொமோஷன் பண்ணுவோம். குழந்தை கேட்குதுன்னு கொடுத்தாங்கல்ல, அந்த மனசுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. பசி இருக்குதா? அதான் வாங்கி தரட்டா? சாப்பிட வாங்க. வாங்கி தரேன் வாங்க. அப்போ சரிண்ணா. இப்போ பசிக்கிறதுக்கு நைட் வாங்கி சாப்பிடுவீங்களா? சந்தோஷம் கேட்டுக்கினியா? இப்போ பசிக்குதா? ஆனால் நைட்டு தான் வாங்கி சாப்பிடுவாங்களாம். ஆனால் சாப்பாடு வாங்க மாட்டேங்க. காசு வேணும். சேஞ்ச் இருக்காடா? 10 ரூபா போதும். சாப்பாடு தான் வாங்கி தரேன் 100 ரூபாய்க்கு கூட. காசு இருந்தால் 10 ரூபா தான். சரி சாப்பிடுவீங்கன்னா சொல்லுங்கள், வாங்கி தரேன். இங்கே எங்கே இருக்கும் தெரியலையே பிரியாணி? பக்கத்தில் கடை இருக்குமாடா? சரிண்ணா. கொடுத்தது 10 ரூபா. அந்த 10 ரூபாய்க்கு பெருசாக பிஜிஎம் போட்டு ஒரு பெரிய சோஷியல் சர்வீஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிக்கிறது. இந்த டிஃபன் கேட்டாலும் இந்த கடையில் வாங்கி தந்துருக்கலாம். டிஃபன் கடை தோறுக்குதுடா. பிரியாணி தான் கேட்டாங்க. அவங்க பிரியாணி தான் சாப்பிடுவாங்களாம். நான் ஃபஸ்ட்டு காசே கொடுக்க மாட்டேன் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா. சாப்பாடு கேட்டால் சாப்பாடு கூட வாங்கி கொடுத்துருவேன். எப்பயுமே காசு கையில் கொடுக்கவே மாட்டேன். நீங்கள் எதுவும் கடை இல்லைன்னு நினச்சி தான் நானே காசை கையில் எடுத்தேன். இல்லைன்னா பிரியாணி வாங்கி கொடுத்துருவேன், சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பேன். இங்கே இருக்குது டிஃபன் கடை. போய் சாப்பிட்டு கிளம்புவோம். சாப்பிட போகல பூரவையில் அங்கே ஒரு கண்டெய்னர் டீ ஷாப் பார்த்தோம்ல, அதில் போய் சாப்பிட்லாம். பசிக்குது தான் எனக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நாங்களும் கிளம்புறோம். ஓகேவா? சரி ஓகேவா, பாய். தலைவர் திமிங்கலம் தானங்கோ